மாங்காய் பறித்த குழந்தைகளுக்கு சூடு வைத்த கொடூரம் அரங்கேறி இருக்கிறது. சூடு வைத்த பெண்ணுக்கு அஞ்சி மிதிவண்டியிலிருந்து கீழே விழுந்து விட்டதாக குழந்தைகள் கூறியிருக்கிறார்கள். இந்நிலையில் மருத்துவரின் அறிவுரை என்ற பெயரில் குழந்தைகளிடம் பேசி உண்மையை பெற்றோர் கண்டறிந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மனு இணைந்திருக்கிறார். மனு, என்ன நடந்தது? இது போன்ற ஒரு கொடூரத்தை குழந்தைகளுக்கு இழைத்த அந்த பெண் யார்? திலகவதி, அதாவது குமரி மாவட்டம் கொல்லங்கோடு நகராட்சியில் மஞ்சத்தோப்பு பகுதி, இந்த பகுதியில் வசித்து வரக்கூடியவர் தான் அருள்தாஸ் மற்றும் சிபி தம்பதிகள். இவர்களுக்கு 2 ஆண் குழந்தைகள், 8 மற்றும் 10 வயது 2 ஆண் குழந்தைகள் உள்ளது. இவர்கள் இந்த மாதம் 9ஆம் தேதி அவர்களுடைய வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய கலா என்பவருடைய வீட்டில் முன்புறம் நிற்கக்கூடிய மாவில் இருந்து 2 மாங்காய் பறித்து அந்த பகுதியில் இருந்து சாப்பிட்டுள்ளார். இதை பார்த்த கலா இந்த குழந்தைகள் புதிய தலைமுறையிடம் தெரிவித்த கருத்து, இந்த குழந்தைகள் மாங்காய் பறித்ததை கண்டித்து அந்த கலா என்பவர் அந்த 2 குழந்தைகளையும் பிடித்து தனது வீட்டில் இருந்த சேரில் நாற்காலியில் கட்டி வைத்து கேஸ் அடுப்பில், அதாவது தோசை சுடக்கூடிய சட்டுவம் என்ற கருவி, இரும்பு கருவியை வைத்து அது தீயில் சூடேற்றி வைத்து அந்த குழந்தைகளுடைய கால் பகுதியில் வைத்து அந்த குழந்தைகளை தாக்கியதாகவும் அந்த குழந்தைகள் சொல்கிறார்கள். இந்த சம்பவம் நடந்தது 9ஆம் தேதி நடந்த சம்பவம். அன்று காலையில் இந்த குழந்தைகள் வீட்டுக்கு திரும்ப செல்லும் போது பெற்றோர்கள் அந்த குழந்தையிடம் கேட்கும் போது சைக்கிளில் இருந்து விழுந்ததாக இந்த 2 குழந்தைகளும் கூறியுள்ளது. இதைத் தொடர்ந்து மாலையில் இந்த 2 குழந்தைகளுக்கும் வலி தாங்க முடியாமல் அருகில் இருக்கக்கூடிய கொல்லங்கோடு அரசு மருத்துவமனைக்கு 2 குழந்தைகளையும் பெற்றோர்கள் கொண்டு சென்றுள்ளது. அப்போது மருத்துவர் இந்த குழந்தைகளிடம் கேட்டுள்ளது, இது எப்படி தீக்காயம் எப்படிப்பட்டது என்ற கேட்டபோதுதான் பெற்றோர்களுக்கும் இந்த தீக்காயம் என்பது புரிய வந்தது. அதன் பிறகு பெற்றோர்கள் இந்த குழந்தைகளிடம் விசாரிக்கும் போதுதான் அருகில் உள்ள கலா என்பவர் தான் இந்த கொடூர செயலை செய்துள்ளதாக தெரிய வந்தது கூறியுள்ளது. இதைத் தொடர்ந்து கொல்லங்கோடு அரசு மருத்துவமனையிலிருந்து குழுத்துறை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக 2 குழந்தைகளை அனுப்பி வைத்தது. இந்த நிலையில் இந்த குழந்தைகளுடைய தாயார் கொல்லங்கோடு காவல் நிலையத்தில் தற்போது இது குறித்து புகார் கொடுத்துள்ளது. இந்த புகாரின் அடிப்படையில் இந்த கலா என்ற பெண்மணியை பெண்மணியுடன் காவல்துறை என்பது விசாரணை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக இதுவரையிலும் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என்ற ஒரு தகவலை தான் காவல்துறை தரப்பில் கூறி வருகிறார்கள். ஆனாலும் இந்த செயலில் ஈடுபட்ட இந்த பெண்மணி மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தான் தற்போது அனைத்து தரப்பு மக்களும் எழுப்பியுள்ளது. சம்பந்தப்பட்ட பெண்ணிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கலாம். விவரங்களுக்கு நன்றி மனு.